ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நானும் இதை பற்றி யோசிக்கக்கூடாது நம்பக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் எங்கள் நேரமாக நம்ம அதை பற்றியே பேசணும். அதை யோசிச்சுட்டு இருக்கனாலேயோ கனவு கூட வருது. ஏன் இப்போ டைட்டில் இப்படி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கனவுல கூட மைவித்திரி காசு கிடைக்காது போல் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ரொம்ப சங்கட்டமாக போச்சு. அப்புறம் நானே என்ன நினச்சி சிரிச்சுக்கவா வருத்தப்படுறதான்னு தெரியல. நைட் எல்லோரும் அதாவது கனவுல ஒரு சின்ன கனவு தான். அதாவது எல்லாருமே மைவித்திரி வந்து எம்டி சார் வந்து எல்லோரும் காசு தந்துடுறேன், மொத்த அமௌண்ட்டையும் தந்துடுறேன், எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரையும் ஒரு இடத்துல கூப்பிட்டு ஒவ்வொரு ஏரியாவுக்கா ஒவ்வொரு இதெல்லாம் வந்து காசை கொடுக்குற மாதிரி கனவுண்டேன். அதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு பத்திரத்தில் அதாவது ஒரு பேப்பரில் வந்து சைன் வாங்கிக்கிறார் யார் யாருக்கு எவ்வளோ அப்படின்றத. சரின்ட்டு எல்லாருமே சைனை போட்டு எல்லாருமே காசு வாங்கிட்டே போகிறாங்க. ஸோ நிறைய பெரிய இடமா அதெல்லாம் சொல்கிறாரு. இந்த மாதிரி நான் காசு கொடுத்துட்றேன் எல்லாத்துக்கும் மைவித்திரியில் இத்தனை நாளாக நட்டமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நட்டமானதுனால அதாவது கோர்ட்டு கேஸு போனதுனால என்னால் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறாரு. சரி பரவாயில்ல பணமாவது கிடைக்குதே அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்ட்டு எல்லாருமே வாங்கிக்கிறோம். சரி இருக்கிறத கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கணும். எல்லாருமே சைனை போட்டு வாங்குறாங்க. கடைசியில் நானும் இன்னொருத்தவங்க யாருன்னு தெரில, அவங்களுக்கும் கடைசியில் அவங்க கையெழுத்தை போட்டுட்டோம். ஆனால் காசு கையில் கிடைக்கல. எங்களுக்கு காசு அப்படின்னு கேட்குறோம். இருங்க தருவோம் அப்படின்ட்டு போனவர் தான் கடைசியில் ஆளையும் காணோம், அட்ரஸையும் காணோம். ஐயோ கையெழுத்தை வேற போட்டோமே, நம்மளுக்கு பணம் இன்னி கைக்கு வரலையே, என்ன பண்ணுறது, பணம் கொடுப்பாங்களா இல்லையா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கேன். சீரியஸாக வந்து இது வந்து முட்டாள்தனமாக கூட இருக்கலாம். ஒரு கனவு, சின்ன கனவு தான். அப்பையும் கூட நம்ம அந்த தூக்கத்திலே கூட புலம்ப தான் செய்கிறோம் காசு வரலன்ட்டு. எதுலையோ முட்டாள்தனமாக முதலே கையெழுத்தை போட்டுறோம் மாற்றி மாற்றி. ஆனால் காசு கொடுக்கல. ஆனால் எல்லாருமே வாங்கிட்டாங்க. ஒருவேளை எனக்கான ஏமாற்றத்துக்கான அறிகுறியா? ஆல்ரெடி நம்மளுக்கு கிடைக்கலன்னு ஆகிப்போயிடுச்சு. இருந்தாலுமே சரி அது கனவாவது நல்ல கனவாக வரக்கூடாது, அதுலேயும் அப்படி தான் வருது. சரி நாம் வந்து இது நம்பிக்கையில் இருந்தாலுமே சரி அடுத்தது நடக்கலாம், நம்ம எனக்கு அடுத்தது நான் வந்து போய்க்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு தான் பார்த்துட்ருக்கேன். ஆனால் இதை வந்து மனசில் இதை பற்றி யோசிக்கிறனால என்னமோ இதை பற்றி அடிக்கடி தான் ஏதாவது ஒன்று நியூஸ் கேட்குது, இல்லாட்டி ஏதாவது ஒரு கனவு வருது. நானும் சொல்லக்கூடாதுன்னு தான் பார்த்தேன். ஸோ என்னால் கொஞ்சம் ஜீரணிச்சிக்க முடியல, கிடைக்காது போல் கனவுல கூட கிடைக்கலையே அப்படின்றக்காக தான் ஸோ கூட ஷேர் பண்ணேன். தேங்க்ஸ் டு ஆல் சிஸ்டர்ஸ்.